அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புனிதமான ரமலான் மாதத்தில் வேதமறை குர்ஆனிலே இருந்து ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு ஜுசுவினுடைய மொழிபெயர்ப்பு மற்றும் சில விளக்கங்கள் குறித்து பார்க்க இருக்கின்றோம். இரண்டாம் ஜுசு சயகூலு என்று துவங்குகிறது. இந்த ஜுசுவிலே 142 இருந்து 152 வரைக்கும் உண்டான வசனங்கள் இருக்கின்றன. இந்த வசனங்கள் எல்லாமே சூரத்துல் பக்ரா என்ற அத்தியாயத்தில் உள்ள வசனங்கள் தான். காரணம், இந்த சூரத்துல் பக்ரா என்பது 1ஆம் ஜுசுவிலே துவங்கி 2ஆம் ஜுசுவிலே தொடர்ந்து 3ஆம் ஜுசுவினுடைய பகுதியிலே நிறைவு பெறுகிறது. அந்த அடிப்படையிலே இந்த 2ஆம் ஜுசுவிலே சுமார் 110 வசனங்களை கொண்டதாக அமையப்பட்டிருக்கிறது. வசனத்தினுடைய துவக்கமே சயகூலு சுஃபஹாவு மினன் நாஸி மா வல்லாஹும் அன் கிப்லத்திஹிம் அல்லதி கானு அலைஹா குல்லில்லாஹில் மஷ்ரிகு வல் மக்ரிபு யஹ்தி மை யஷாஉ இலா ஸிராத்தின் முஸ்தகீம் என்று துவங்குகின்றது. அல்லாஹு தஆலா ஆரம்ப காலகட்டத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் முஸ்லிம்களையும் நீங்கள் மக்காவிலே வாழ்ந்து வருகின்ற அந்த சூழ்நிலையிலே பைத்துல் முகத்தஸை முன்னோக்கி உங்களுடைய தொழுகைகளை அமைத்துக் கொள்ளுங்கள் என்று குறிப்பிட்டான். அதாவது தொழுகையிலே முன்னோக்குகின்ற ஒரு அமைப்பு, ஒரு திசை என்று கூட சொல்லலாம். அந்த முன்னோக்கக்கூடிய இடமாக பைத்துல் முகத்தஸ் என்ற அந்த பள்ளிவாசலை நீங்கள் முன்னோக்கி தொழுக வேண்டும் என்று அல்லாஹு தஆலா உத்தரவு பிறப்பித்தான். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே இருந்த காலத்திலே காபாவையும் புனிதமான பைத்துல் முகத்தஸையும் ஒரு சேர முன்னோக்கி தொழுகின்ற வகையிலே தன்னுடைய நிலைப்பாட்டை தொழுகையிலே அமைத்துக் கொள்வார்கள். மக்காவிலே இருந்து புனிதமான காபாவிலே இருந்து எந்த திசையை வேண்டுமானாலும் நாம் முன்னோக்க முடியும். காபா அல்லாத இடத்திற்கு போய்விட்டால்தான் காபாவை முன்னோக்கினால் பைத்துல் முகத்தஸை முன்னோக்க முடியாது என்கின்ற ஒரு நிலை வரும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே தொழுத காலத்திலே புனிதமான காபாவையும் பைத்துல் முகத்தஸையும் ஒரு சேர முன்னோக்கி தொழுதார்கள். ஹிஜ்ரத்து பயணத்தினுடைய உத்தரவு பெறப்பட்டதற்கு பின்பாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பைத்துல் முகத்தஸை முன்னோக்கினால் காபாவை முன்னோக்க முடியாது என்கின்ற நிலை வந்தது. சுமார் 16-17 மாதங்கள் ஹிஜ்ரத்துக்கு பின்பாக 16-17 மாதங்கள் பைத்துல் முகத்தஸை மாத்திரமே முன்னோக்கி தொழுதார்கள். அப்படி தொழுத வேளையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு விதமான மனதில் கவலை இருந்தது. காபா நம்முடைய கிப்லாவாக அமைய வேண்டுமே என்ற ஒரு எண்ணம். அதை வேண்டி காபாவே மீண்டும் நமக்கு கிப்லாவாக கிடைக்கப்பெற வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே தன்னுடைய ஆவலை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். அல்லாஹ்வே இது குறித்து வேதமறை குர்ஆனிலே குறிப்பிடுகின்ற போது ஃபலனு வல்லியன்னக கிப்லத்தன் தர்லாஹா கத் நரா தகல்லுப வஜ்ஹிக ஃபிஸ்ஸமா, நீங்கள் வானத்தை நோக்கிய வண்ணமாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். உங்களுடைய முகம் வானத்தின் பக்கமே முன்னோக்கி இருக்கிறது. எனவே ஃபலனு வல்லியன்னக கிப்லத்தன் தர்லாஹா, நீங்கள் திருப்திப்படுகின்ற அந்த கிபிலாவின் பக்கம்
உங்களை நாம் திருப்பினோம் என்று குறிப்பிட்டு காட்டுகிறான். 16-17 மாதங்களுக்கு பின்பாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தொழுகையில் இருந்தபோது, லுஹர் தொழுகை என்றும் அஸ்ர் தொழுகை என்றும் 2 அறிவிப்புகளும் இருக்கின்றன. 2 ரக்காத்துகள் நிறைவு பெற்றதற்கு பின்பாக இந்த உத்தரவு வருகிறது. 3வது ரக்காத்திலே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இமாமாக நின்று தொழுகை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழலிலேயே தன்னுடைய நிலைப்பாட்டை காபாவின் பக்கமாக முன்னோக்குகின்ற வகையிலே மாற்றிக்கொள்கிறார்கள். சஹாபாக்களும் அல்லாஹுடைய தூதரை பின்பற்றி தங்கள் முன்னோக்கக்கூடிய பக்கமாக இடமாக காபாவை முன்னோக்குகின்ற வகையிலே அமைத்துக் கொண்டார்கள். 2 ரக்காத்துகள் பைத்துல் முகத்தஸை முன்னோக்கியும் 2 ரக்காத்துகள் புனிதமான காபாவை முன்னோக்கியும் தொழப்பட்ட தொழுகை. இந்த தொழுகை எங்கு நடைபெற்றதோ அந்த இடத்திலே இன்றைக்கு மஸ்ஜிதே குபலத்தைன் என்ற பெயரால் ஒரு பள்ளி இருக்கிறது. அந்த பள்ளியிலே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பைத்துல் முகத்தஸை முன்னோக்கி தொழுத அந்த மிஹராபும் இருக்கிறது. அதற்கு பின்பாக காபாவை முன்னோக்கி தொழுதார்களே அந்த மிஹராபும் இருக்கிறது. இப்படி முன்னோக்கக்கூடிய திசை குறித்து அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய திருப்தியை அடிப்படையாக கொண்டு அல்லாஹ் அமைத்துக் கொண்ட விஷயத்தை 2ஆம் ஜுஸுனுடைய துவக்கத்திலே சொல்லி துவங்குகிறான். அதே வேளையிலே இந்த 16-17 மாதங்கள் பைத்துல் முகத்தஸை மாத்திரம் முன்னோக்கி தொழுதார்களே, அப்படி தொழுதவர்களிலே சிலர்கள் வஃபாத்தாகிவிட்டார்கள். அதை காஃபிர்கள் யூதர்கள் ஒரு குறையாக பாவித்தார்கள். 16-17 மாதங்கள் இவங்கள் பைத்துல் முகத்தஸை முன்னோக்கித்தானே தொழுத நிலையிலே இறந்திருக்கிறார்கள், இவர்கள் காபாவை முன்னோக்கவில்லையே, அவர்களுடைய விசுவாசம் ஈமான் எப்படி இருக்கும் என்றெல்லாம் அவர்கள் குறித்து உண்டான நிலைப்பாடுகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கி சொல்ல வேண்டும் என்று அந்த காஃபிர்களும் யூதர்களும் இப்படியெல்லாம் அந்த நடைபெற்ற தொழுகை குறித்து கேள்வி எழுப்பிய போது அல்லாஹ் பதில் சொன்னான், வமா கான அல்லாஹு லியுலிஅ ஈமானஹும். அல்லாஹு தஆலா அவர்களுடைய ஈமானை விசுவாசத்தை வீணாக்கக்கூடியவனாக இல்லை என்று குறிப்பிட்டான். அவர்கள் எந்த திசையை முன்னோக்கி தொழுதார்கள் என்பது அல்ல, அவர்கள் காபாவை முன்னோக்கி தொழுமாறு கட்டளை பிறப்பிக்கப்படுகின்ற வரைக்கும் அல்லாஹுதான் பைத்துல் முகத்தஸை முன்னோக்கி தொழுமாறு கட்டளை பிறப்பித்தான். எனவே அவர்கள் அல்லாஹ்வுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டார்கள் என்பது மாத்திரமே நிதர்சனமான உண்மையை தவிர அவர்கள் விசுவாசத்திலே எந்த குறைபாடுகளும் இல்லை, அவர்கள் முன்னோக்கி தொழுத விஷயத்திலே எந்த விதமான குறைபாடுகளும் இல்லை என்கின்ற செய்தியை துவக்கத்திலேயே சொல்லி அல்லாஹுக்கு சுப்ஹானஹு தஆலா இந்த கிப்லாவினுடைய நிலைப்பாடு குறித்து 2ஆம் ஜுஸுனுடைய துவக்கத்திலே சொல்ல ஆரம்பிக்கிறான். அதற்கு பின்பாக அல்லாஹு தஆலா இந்த கிப்லாவுடைய சட்டத்தை ஒரு நிலையானதாக உருவாக்கி தந்ததோடு மாத்திரமல்லாமல் நீங்கள் எங்கிருந்தாலும் காபாவைத்தான் முன்னோக்க வேண்டும் என்கின்ற உத்தரவு, அதற்கு பின்பாக அல்லாஹுக்கு சுப்ஹானஹு தஆலா பல்வேறு விதமான சோதனைகள் ஏற்படுவது குறித்து விரிவாக பேசினான். وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِنَ الْخَوْفِ وَالْجُوعِ وَنَقْصٍ مِنَ الْأَمْوَالِ وَالْأَنْفُسِ وَالثَّمَرَاتِ என்று குறிப்பிட்டான். பல்வேறு விதமான சோதனைகளை உங்களுக்கு நாம் தருவோம், அந்த சோதனைகளிலே நீங்கள் வெற்றி கண்டால் وَبَشِّرِ الصَّابِرِينَ பொறுமை கொண்டவர்களுக்கு அதிலே சுபச்செய்தி இருக்கின்றது என்று சோதனையிலே பொறுமை கண்டவர்களுக்கு உண்டான நிலைப்பாட்டை அல்லாஹ் விளக்கி சொன்னான். அடுத்து அல்லாஹ் சொன்னான், யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாஹ், ஈமான் கொண்டவர்களே நீங்கள் தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் அல்லாஹ்விடத்திலே உதவி தேடிக் கொள்ளுங்கள். இன்னல்லாஹு மஅஸ் ஸாபிரீன், அல்லாஹ் பொறுமையாளர்களோடு இருக்கிறான் என்கின்ற செய்தியையும்
இந்த ஜுசுவிலே பதிவு செய்து வைத்திருக்கிறான். அல்லாஹு தஆலா சஹாபிகள் ஒரு கட்டத்திலே ஒரு மேட்டு பகுதியிலே செல்கின்ற போது அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லுகிறார்கள். சில நேரத்திலே சப்தமாக சொல்லுகிறார்கள். அப்படி சொல்லுகின்ற போது அல்லாஹு தஆலா ஒரு வசனத்தை இறக்கினான். நீங்கள் அல்லாஹுவை உங்களுக்கு அருகாமையில் இருக்கிறானா தூரமாக இருக்கிறானா என்று எண்ணிக்கொண்டு அதற்கு தகுந்தால் போல் உங்களுடைய நிலைப்பாடுகளை சப்தத்தை கூட்டவோ குறைக்கவோ வேண்டாம் என்கின்ற செய்தியை சொல்லிவிட்டு அல்லாஹ் உங்களுக்கு மிக சமீபத்திலே இருக்கிறான் என்று அல்லாஹ் தெளிவுபடுத்தி காட்டினான். அடுத்து இந்த ஜுசுவிலே அல்லாஹு தஆலா உணவுகள், ஆகுமாக்கப்பட்ட உணவுகள், ஹராமாக்கப்பட்ட உணவுகள் குறித்து தெளிவாக எடுத்து பேசினான். யா ஐயுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மக்களே, நீங்கள் தூய்மையானவற்றை நீங்கள் சாப்பிடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டினான். அது மாத்திரமல்லாமல் அந்த தடை செய்யப்பட்ட உணவுகள் குறித்து மிக தெளிவாகவும் அல்லாஹ் பேசி காட்டினான். அதே வேளையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த ஏழைகளுக்கு வழங்கப்படுகின்ற ஜக்காத்து குறித்தும் மிக தெளிவாக எடுத்து சொன்னான். புனிதமான ரமலான் குறித்து உண்டான நோன்பு கடமையாக்கப்பட்டதை குறித்தும் யா அய்யுஹல்லதீன ஆமனு குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன் என்ற அந்த வசனத்தையும் சொல்லி, ஈமான் கொண்டவர்களே, உங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் மீது எப்படி நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அதுபோன்று உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற செய்தியையும் சொல்லிவிட்டு, சஹாபாக்களிலே சிலர்கள் சந்திரன் குறித்து கேள்வி எழுப்பினார்கள். அதை குறித்து அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்ற போது யஸ்அலூனக அனில் அஹில்லா, நபியே, உங்களிடத்திலே சந்திரன் குறித்து, சந்திரனுடைய மாற்றம் குறித்து கேள்வி எழுப்புகிறார்கள். குல்ஹிய மவாக்கித்து லின்னாசி வல் ஹஜ்ஜி, அது உங்களுக்கு ஹஜ்ஜினுடைய காலங்களை காட்டுவதற்கு உண்டான ஒரு காலச்சுவடியாக, ஒரு காலத்தினுடைய யதார்த்தத்தை சொல்கின்றதாக அந்த சந்திரனுடைய ஓட்டம் இருக்கிறது என்பதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லி காட்டிவிட்டு, வஅன்ஃபிகூ ஃபீ ஸபீலில்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே நீங்கள் தாராளமான முறையிலே வாரி வழங்குங்கள் என்கின்ற செய்தியையும் அல்லாஹ் சொல்லி காட்டியதோடு மாத்திரமல்லாமல் அல்லாஹ் தொடர்ந்து யா அய்யுஹல்லதீன ஆமனு துஹுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, நீங்கள் இஸ்லாமிய மார்க்கத்திற்குள்ளே முழுமையாக நுழைந்து கொள்ளுங்கள் என்று குறிப்பிடுகிறான். மார்க்கத்தினுடைய சட்டதிட்டங்களை பின்பற்றுவது, ஷரியத்தை பேணுவது, மார்க்கத்தினுடைய ஏனைய விஷயங்களை பின்பற்றக்கூடிய விஷயத்திலே நீங்கள் அங்கும் இங்குமாக இருக்காமல், ஆற்றில் ஒரு கால் சேற்றில் ஒரு கால் என்று இல்லாமல் நீங்கள் இஸ்லாமிய மார்க்கத்திற்குள்ளே பரிபூர்ணமாக நுழைந்து விடுங்கள் என்கின்ற செய்தியையும் அல்லாஹு தஆலா இந்த ஜுசுவின் மூலமாக இந்த சமுதாயத்திற்கு சொல்லி காட்டிவிட்டு, நாயகமே, உங்களிடத்திலே உங்களுடைய தோழர்கள் கேட்கப்படுகின்ற அந்த கேள்வி குறித்து மிக தெளிவான ஒரு வழிகாட்டுதலை அல்லாஹ் சொல்கிறான். யஸ்அலூனக மாதா யுன்ஃபிகூன், நாங்கள் எதை செலவு செய்வது என்று உங்களிடத்திலே கேள்வி கேட்கிறார்கள். குலில் அஃபுவ, நீங்கள் சகிப்புத்தன்மையை செலவிடுங்கள், சகிப்புத்தன்மை உள்ளவர்களாக நீங்கள் வாழுங்கள் என்று அல்லாஹு தஆலா சகிப்புத்தன்மை எந்த அளவிற்கு முக்கியமானது என்பதையும், யஸ்அலூனக அனில் யதாமா, நபியே, உங்களிடத்திலே யதீம்கள் பற்றி கேள்வி கேட்கிறார்கள், அனாதைகள் குறித்து கேள்வி கேட்கிறார்கள் என்று அது குறித்து உண்டான விஷயங்களையும் அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு, மனவிலக்கு சம்பந்தமான உண்டான சட்டங்களையும் இந்த ஜுசுவிலே அல்லாஹ் மிக தெளிவான முறையிலே விலாவரியாக அவன் எடுத்து சொல்லுகிறான். அப்படி சொல்லிவிட்டு இந்த வசனத்தினுடைய இறுதி பகுதி வருகின்ற போது அல்லாஹு தஆலா அலம் தர இலல் மலை மின் பனி இஸ்ராயீல மின் பாதி மூசா, மூசா நபிக்கு பின்பாக பனி இஸ்ரவேலர்களில் இருந்து ஒரு கூட்டத்தினர்கள் பக்கம் நீங்கள் அவர்கள் விஷயத்தை அறிந்திருக்கவில்லையா என்று அல்லாஹு தஆலா கேள்வி எழுப்பியதோடு மாத்திரமல்லாமல்
அந்த கூட்டத்தினர்கள் என்ன செய்தார்கள், யாரோடு போரிட்டார்கள் என்கின்ற செய்தியும் அல்லாஹு தாலா மிக தெளிவாக சொல்லுகின்றான். وَقَالَ لَهُمْ نَبِيُّهُمْ إِنَّ آيَةَ مُلْكِهِ أَن يَأْتِيَكُمُ التَّابُوتُ فِيهِ سَكِينَةٌ مِّن رَّبِّكُمْ وَبَقِيَّةٌ مِّمَّا تَرَكَ آلُ مُوسَى وَآلُ هَارُونَ تَحْمِلُهُ الْمَلَائِكَةُ إِنَّ فِي ذَلِكَ لَآيَاتٍ لَكُمْ إِن كُنتُم مُّؤْمِنِينَ என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பனு இஸ்ரவேலர்கள் சந்தித்த ஒரு யுத்தத்தை குறித்து சொல்கிறான். அந்த யுத்தத்திலே தாலூத் என்பவர் யார், அவர் மூலமாக ஏற்பட்ட யுத்தம் எப்படி நடைபெற்றது என்பதையும், அந்த தாலூத்தை எதிர்கொள்ளக்கூடிய கூட்டத்தினுடைய நிலைப்பாடு எப்படிப்பட்டது என்பதையும் அல்லாஹு தாலா சொல்லியதோடு மாத்திரமல்லாமல் அல்லாஹு தாலா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக அந்த சமுதாய மக்களுக்கு வெற்றியை வழங்கினான் என்று சொல்லிவிட்டு, தில்க ஆயாத்துல்லாஹி நத்லூஹா அலைக பில் ஹக்கி வ இன்னக லமினல் முர்ஸலூன் வ இன்னக லமினல் முர்ஸலீன், இந்த அத்தாட்சிகளாகிறது நத்லூஹா அலைக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, உங்கள் மீது இவைகளை நாம் யதார்த்தமாக உண்மையை கொண்டு ஓதி காட்டினோம். வ இன்னக லமினல் முர்ஸலீன், நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதுவர்களிலே ஒருவராக இருக்கின்றீர்கள் என்கின்ற செய்தியையும் சொல்லி இந்த 2ஆம் ஜுஸுவினுடைய நிகழ்வுகளை அல்லாஹு தாலா இந்த 110 வசனங்களுக்கு உட்பட்ட பகுதியிலே உண்டான விஷயங்களை நிறைவு செய்கின்றான். அருமையான பெருமக்களே, 2ஆம் ஜுஸுவிலே கிப்லாவுடைய மாற்றம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனை மாதங்கள் பைத்துல் முகத்தஸை மாத்திரம் முன்னோக்கி தொழுதார்கள் என்கின்ற செய்தி. அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்திலே யத்தீம்கள் குறித்து என்ன சொன்னான் என்கின்ற செய்தி, ஆகுமாக்கப்பட்ட உணவுகள் குறித்து அல்லாஹ் சொன்ன செய்திகள், அடுத்து ரமலான் மாதம் எப்போது எப்படி நமக்கு எந்த அடிப்படையிலே கடமையாக்கப்பட்டது என்பது போன்ற விஷயங்களை எல்லாம் சொல்லித் தந்திருக்கிறான். எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா அவனுடைய வேதமறை குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செய்திகளை புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்வியலை உருவாக்கிக் கொள்வதற்கு அருள்வாளிப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.